ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12th பிஸ்னஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதில் ரொம்ப முக்கியமாக அதாவது 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்ஸ் இது எல்லாமே செப்பரேட்டாக என்ன பண்ணிக்கோன்னா எக்ஸாம்பிள் தனியாக எக்ஸசைஸ் சம் தனியாக என்ன பண்ணிக்கோன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது பிஸ்னஸ் மேக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்ட்ரு, 5th சாப்ட்ரு, 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர். சரியா, இந்த சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா சாப்டரோட அதாவது புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா, அதனால் பார்க்குறத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்மில் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் போனால் பார்க்குறதுக்கு நீங்கள் போகலாம். அப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் 17, 18, 22 இதை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 9, 10, 15, 16, 19, 21 இது 3 மார்க்கில் தெளிவாக பார்த்துருங்க. 2 மார்க்குன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு செம்மு, செகண்ட் செம், தேர்ட் செம், ஃபோர்த் செம்மு, 7th செம்மு, 25, 26, 27 இதெல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. எக்ஸசைஸ்னு எடுக்கும்போது எக்ஸசைஸ் 1.1ல் 6th செம்மு, எக்ஸசைஸ் 1.2ல் 5th 6th, எக்ஸசைஸ் 1.3ல் 1st 2nd 3rd 4th. சரியா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு செம்மில் 7th சப்டிவிஷன் அதை தெளிவாக பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு செம்மில் 5th சப்டிவிஷன். சரியா, அப்புறம் 4th சப்டிவிஷன் இதெல்லாம் தெளிவாக பார்த்துருங்க. அடுத்து செகண்ட் சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 75, 79, 82, 83 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 57, 76 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 25, 56, 66, 75 ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.11ல் 2, 3, 4 அதாவது எக்ஸசைஸ் 2.11 மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிட முடியும். அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து 2.57. சரியா, அதுக்கப்புறம் 2.76 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2.25. சரியா, 56, 66, 75 இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து தேர்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி இந்த தேர்ட் சாப்டரை ஃபுல்லாகவே பார்க்குறது கூட ட்ரை பண்ணலாம். அதில் எக்ஸாம்பிள் 6, 7, 17, 20, 25, 29 ரொம்ப முக்கியமானது. 3 மார்க்னு எடுத்துட்டிங்கன்னா தேர்ட் செம்மு, 8th செம்மு, 16, 22, 23, 25, 26, 27, 28 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை பார்த்துங்க. 2 மார்க்னு எடுத்திங்கன்னா 12th செம் ரொம்ப முக்கியம். சரியா, எக்ஸசைஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 3.3 ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துங்க. அதுலேருந்து ஒரு 5 மார்க் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் 4th சாப்டரும். இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்னால் 4.3, 4.5 அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்மு, எக்ஸாம்பிள் சம் எல்லாமே பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து 5th சாப்டர் நம்ம பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸில் 16, 17, 18 ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பார்க்கும்போது 5.2 நல்லா பார்த்துங்க. சரியா, அதே மாதிரி 6th சாப்டர் நம்ம பார்க்கும்போது அதாவது எக்ஸாம்பிள் சம் வந்து 2, 7, 9, 11 ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 6.1 வந்து ரொம்ப முக்கியம். 7th சாப்டர் எடுத்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மில் 17, 18, 20, 29 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது. 8th சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸசைஸ் 8.2 நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. 9th சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது எக்ஸசைஸ் 9.2 ரொம்ப முக்கியம். 10th சாப்டர் எடுத்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர் 10.3 எக்ஸசைஸ் 10.3, 10.2 நல்லா பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 1, 2, 3, 5, 8, 9 இதெல்லாம் 5 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.